I'm back again with another interesting dressing hacks video. Okay, guys, there is this common misconception la ellar mathilume அதாவது looking hot and sexy அப்படின்னா showing a lot of skin அப்படின்னு. No guys, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாகவே கவர் பண்ணி ட்ரெஸ் பண்ணியும் still you can look smoking hot. Okay, and so, இங்கே dressing hot yet modest. இது என்ன காம்பினேஷன்? Yes. Interesting illa guys, this is all about balance, how you balance in dressing. The proportions irukkulla konjam overdo pannitalume you look very inappropriate or you look hot sexy appdi irukka kodadu. Okay, and this thing comes totally out of practice guys, and adu eppadi pannum therinjikkanuma video thorundu paarenga. Guys, now Preetha in the channel fashion, styling, grooming, dressing hacks, fashion trends and self-improvement kind of videos பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Now let's begin. இதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா fit you right. நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் சூஸ் பண்ணுங்கள் guys. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எது வேணால் சூஸ் பண்ணுங்கள், ஆனால் அது உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி ஃபிட்டடாக இருக்கணும். ரொம்ப டைட்லி ஃபிட்டடாகவும் இருக்கக்கூடாது ஆர் ரொம்ப லூஸ்லி ஃபிட்டடாகவும் இருக்கக்கூடாது. போடுற ட்ரெஸ்ஸை ஒரு செகண்ட் ஸ்கின் ஆர் தேர்ட் ஸ்கின் மாதிரி உங்கள் ஸ்கின்னோட நல்லா ஒட்டினா மாதிரி ரைட்லி ஃபிட்டடாக போடுங்க. ஓகே, அதே சமயம் ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணி உங்கள் பாடியை அப்படியே நசுக்கி அப்படியே பிதுங்கி வெளியில் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப பேகியாக ரொம்ப லூஸாகவும் போடாதீங்க, சரியா? ஸோ அப்படி போடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டு மேக் யூ லுக் செக்ஸி yet modest. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே சரி, நீங்கள் கர்வியாக இருக்கலாம், தின்னாக இருக்கலாம், ஃபேட்டாக இருக்கலாம், டாலாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், எல்லாருக்குமே அவங்களோட பாடியில் இருக்க ஏதாவது ஒரு பார்ட் ஏதாவது ஒரு ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு உங்கள் கால் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்லை உங்கள் பம் ஏரியா பிடிச்சிருக்கலாம், உங்கள் வேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பர் பாடியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ அது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃப்ளான் பண்ணுற மாதிரி இல்லை அதுக்கு ஃபோக்கஸ் தர மாதிரியே ட்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ ஹாவ் அ வெரி வெரி டைனி அண்ட் அ டிஃபைன்டு வேஸ்ட். நீங்கள் என்னோட எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்த்துருக்கலாம், வேஸ்ட் ஆக்சென்ச்சுவேட் பண்ணுற மாதிரியும் வேஸ்ட்டுக்கு டென்ஷன் போகிற மாதிரியும் மட்டும்தான் ட்ரெஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப அழகான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்து, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர் எது ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது உங்களோட பாடி பார்ட்டில் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு அது அக்சென்ச்சுவேட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஃபோக்கஸ் வர மாதிரியே நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்கள். ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஆக்ட்ரஸ் திவ்யா பாரதி. நம்ம எல்லாரும் நினைப்போம் அவங்க வந்து ஹார் கிளாஸ் ஷேப்பில் ஃபாலோ ஆவாங்க அப்படின்னு, ஏன்னா அவங்க எப்போவுமே அழகான அவங்களோட பூடி கர்வ்ஸை காட்டுறாங்க இல்லையா? பட் ஆக்சுவலி அவங்க ஹார் கிளாஸ் ஷேப் இல்லை, அவங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்காங்க. பிகாஸ் ஷி ஹாஸ் அ ஸ்மாலர் அப்பர் பாடி அண்ட் அ ஹெவி லோ பாடி. ஓகே, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் நமக்கு அது ஹார் கிளாஸ் மாதிரியான இல்யூஷன் தர மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்மார்ட் இல்லை, அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பாடியில் எது ரொம்ப அழகான ஒரு பார்ட் அப்படின்னு. ஸோ அதை ஆக்சென்ச்சுவேட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்குற நம்ம எல்லாருக்குமே வந்து அவங்க ஹார் கிளாஸில் இருக்காங்க, ஷீ இஸ் லுக்கிங் ஸோ வெரி ஹாட். அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரெஸ் பண்ணாலும் சரி, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் சரி, ஷீ இஸ் லுக்கிங் ஸ்மோக்கிங் ஹாட் இல்லை? ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் கைஸ். வி ஷுட் நோ விச் இஸ் ஆர் பெஸ்ட் ஃபீச்சர் அண்ட் அதை ஆக்சென்ச்சுவேட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணும். அண்ட் த ஃபிட் ஆஃப் த ட்ரெஸ் ஷுட் பி பர்ஃபெக்ட்லி ரைட். செகண்ட் திங் இஸ் போல்ட் கலர்ஸ். எஸ், கலர்ஸ் சூஸ் பண்ணும்போதும் சரி, போல்ட் ரெட், பிரைட் ப்ளூ, பிளாக், இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக யூ லுக் வெரி ஹாட். நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் சரி, இட் கேன் பி அ கேஷுவல் ட்ரெஸ், இட் கேன் பி அ ஸ்வெட்டர், இட் கேன் பி அ ஸ்வெட் ஷர்ட். ஓகே, அண்ட் இந்த கலர்ஸ்லேயுமே ரெட் இஸ் ஒன் கிளாசிக் கலர் விச் வில் இன்ஸ்டன்ட்லி மேக் எனி ஒன் லுக் ஹாட் அண்ட் செக்ஸி. இது வந்து ரீசர்ச் ப்ரூவன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்படி ரெட் லிப்ஸ்டிக் போட்டால் இது இன்ஸ்டன்ட்லி புல் ஆஃப் த லுக் இல்லையா? அந்த மாதிரி தான் ரெட் கலர் இஸ் ஒன் கிளாசிக் போல்ட் கலர். நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்வெட்டர் போட்டாலும் சரி, ஒரு லூஸான ஒரு டிஷர்ட் போட்டாலும் சரி, இட் வில் கிவ் யூ தட் நைஸ் chic and a sexy look even in casual. Third thing is add layers. Yes, layering is very very important guys. Any kind of dress, normal dress, casual dress, very very modest looking, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சட்டிலான ஒரு ட்ரெஸ், ரொம்ப சோபர் லுக்கிங் ட்ரெஸ், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இன்ஸ்டன்ட்லி அது ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியாக மாற்றணும் அப்படின்னா லேயரிங் இஸ் a must. Okay, for example, you're going for a beach vacation and you're wearing a top and a shorts. Okay, denim shorts போட்டிருக்கீங்க. It's looking very very hot இல்லை அப்படின்னு தோணும். Yes, it is looking very hot, பட் மாடஸ்டாக அப்படின்னு கேட்டால் டவுட்ஃபுல் தான். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு லாங் ஜாக்கெட் ஒரு கஃப்தான் ஜாக்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதை லேயர் பண்ணும்போது யூ வில் ஸ்டில் லுக் ஹாட் yet. அதே மாதிரி இஃப் யூ வேரிங் அ க்ராப் டாப். ஓகே,
க்ராப் டாப் அப்படின்றது சொல்லவே வேண்டாம், உங்களோட மிட்ரிஃப் ஏரியா கண்டிப்பாக விசிபிளாக இருக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஷோயிங் யூ லிட்டில் ஹாட் அண்ட் செக்ஸி. இப்போது இஃப் யூ லேயரிங் இட் வித் அ ஜாக்கெட், nice blazer or a jacket on top of it, யோசிச்சு பாருங்க, you will still look hot, yet you can also layer it with jewelry. Okay, for example, நீங்கள் ஒரு deep neck போட்டிருக்கீங்க, deep V neck is automatically making you look hot இல்லையா? அதுக்கு மேலே நிறைய நெக் பீஸ் போட்டு லேயர் பண்ணுங்க, நல்ல ஹெவி சங்கி ஜுவல்லரி ஃபங்கி ஜுவல்லரி போட்டு லேயர் பண்ணிங்கன்னா க்ளீவேஜ் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், மறைஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ தட்ஸ் அ கேட்ச். Fourth thing is one statement piece at a time. See guys, ஒரு பிரான்ச்சுக்கு போகிற மாதிரி, ஒரு ஈவினிங் காஃபிக்கு போகிற மாதிரி, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கேஷுவலாக போட்டுப்போம் இல்லை, ஒரு குர்த்தியாக இருக்கலாம், இல்லை ஜீன் அண்ட் டாப்பாக இருக்கலாம். ஓகே, இந்த கேஷுவல் அண்ட் மாடர்ன் ட்ரெஸ்ஸையுமே கொஞ்சம் ஹாட் அண்ட் செக்ஸியாக இன்ஸ்டண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ப்ளீஸ் ஆட் ஒன் ஸ்டேட்மெண்ட் பீஸ் டு யோர் அவுட்ஃபிட். ஸ்டேட்மெண்ட் பீஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இட் கேன் பி யோர் சன்கிளாஸஸ், இட் கேன் பி யோர் வாட்ச், இட் கேன் பி யோர் பெல்ட், it can be your footwear, it can be your handbag, anything for that matter. Okay, any nice good designer item or any nice luxury item or any nice unique pieces, unique statement pieces. Okay, எது வேணா இருக்கலாம். ஓகே, ஆனால் அது ஒரு யூனிக்கான பீஸாக இருக்கணும் அண்ட் எல்லாரோட ஃபோக்கஸும் அதுக்கு தான் போகணும். நீங்கள் கையில் வச்சுருக்க ஹேண்ட்பேக்னா எல்லாரும் அந்த ஹேண்ட்பேக் தான் பார்க்கணும், சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. இல்லைனா உங்களோட நெக் பீஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட சன்கிளாஸஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகே, ஆனால் ஏதாவது ஒரு பீஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் வைங்க, ஒரு ரெண்டு, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, டூ மச்சாக பண்ணிட்டீங்க இல்லை ஓவர் டூ பண்ணிட்டீங்கன்னா யூ லுக் வெரி inappropriate for the occasion or you look overdressed. ஓகே, பார்க்க ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி தெரியும். ஏன் இவ்வளோ போட்டுட்டு வந்திருக்காங்க, என்ன அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் மாட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. we should not look like a snob guys, that is not our motto. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், அந்த பேலன்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். Mix casual clothing with sexy pieces. இது எப்படின்னா, நார்மல் ஜீன் போடுறீங்க, ஓகே, நார்மல் டிஷர்ட் போடாமல் add it with nice shimmer top. ஓகே, பார்க்கும்போது அந்த பேலன்ஸ் பார்ட்டிக்கு போகிற மாதிரியும் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் டெனம் ஜீன் தான் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மிக்ஸ், இந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நார்மல் வீநெக் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, கீழே வந்து ஒரு பென்சில் ஃபிட் ஸ்கர்ட். ஹவ் இஸ் த காம்பினேஷன்? நைஸ் இல்லை? அதே மாதிரி ஆஃப் ஷோல்டர் டாப்ஸ், இதில் வந்து யூர் ஃப்ளாண்டிங் யுவர் ஷோல்டர்ஸ், யுவர் காலர் போன்ஸ் எல்லாமே இல்லையா? கீழே வந்து ஒரு நார்மல் டெனம், நைஸ் ஸ்கினி ஃபிட் ஆர் ஸ்லிம் ஃபிட் டெனம் போடுங்க. இட் வில் கிவ் தட் பேலன்ஸ். திஸ் இஸ் வாட் ஐ கால் இட் அஸ் பேலன்ஸ் கைஸ். You should look modest yet sexy. Leave something for imagination. Yes, this is very very important guys. நான் முதல்லயே சொன்னேன், நம்ம ஸ்கின்னை வந்து காட்டணும் அப்படின்றது அவசியமே இல்லை to look sexy. For example, நீங்கள் வந்து ஒரு பாடிகான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஹை நெக், ஃபுல் ஸ்லீவ், பிலோ நீ பாடிகான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, ஜஸ்ட் இமேஜின், யூ வில் லுக் ஸ்மோக்கிங் ஹாட் இன் தட். ஆனால் அதில் ஒரு ஸ்கின் கூட தெரிய போகிறதில்ல, உங்களோட க்ளீவேஜ் தெரிய போகிறதில்ல, உங்களோட மிட்ரிஃப் தெரிய போகிறதில்ல, உங்களோட ஆர்ம்ஸ் தெரிய போகிறதில்ல, உங்களோட தைஸ் தெரிய போகிறதில்ல. ஸ்டில் யூ ஆர் கோயிங் டு லுக் வெரி வெரி ஹாட். We should leave something for imagination. எல்லாமே காட்டணும், everything should be visible. No, not necessary. நீங்கள் ஒரு க்ராப் டாப் போட்டு ஹை வேஸ்ட் டெனம்ஸ், நல்ல ஸ்கினி ஃபிட் டெனம் போடலாம். ஓகே, எங்கேயுமே ஸ்கின் ஷோ பண்ண போகிறதில்ல, பிகாஸ் க்ராப் டாப் எங்கே முடியுதோ அதுக்கு கீழே இருந்து உங்களோட ஹை வேஸ்ட் டெனம்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ நோ ஸ்கின் ஷோ, நத்திங், ஸ்டில் யூ வில் லுக் வெரி வெரி செக்ஸி. மாடஸ்ட் அஃப்கோர்ஸ். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபுல் ஸ்லீவ் காட்டன் சல்வார் சைட்ஸில் ஸ்லிட் வச்சு லெகின் பேண்ட்ஸ் போட்டு அது துப்பட்டாவை நீங்கள் அழகாக ஃப்ளான் பண்ணிங்கன்னா யூ வில் லுக் ஸோ வெரி ஹாட் இன் தட். ஓகே, ஜஸ்ட் தட் இட் ஷுட் பி பர்ஃபெக்ட்லி ஃபிட்டட். அவ்வளோவே தான். லூஸாக தொலைன்னு போடாதீங்க. அண்ட் உங்களோட செஸ்ட்டை ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டைட்டாவோ இல்லை உங்களோட மிட்ரிஃப் ஏரியாலாம் அப்படியே வெளியில் பிதுங்கிட்டு வர மாதிரி டைட்டாக அப்படியெல்லாம் போட வேண்டாம், அப்படியெல்லாம் போடக்கூடாது. ஓகே, இட் ஷுட் பி பர்ஃபெக்ட் கைஸ். இட் ஷுட் பி லைக் அ செகண்ட் ஸ்கின் ஆர் அ தேர்ட் ஸ்கின். இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு ஃபிங்கர் விடுற அளவுக்கு மட்டும்தான் கேப் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. அண்ட் தட்ஸ் வாட் ஐ கால் இட் as rightly fitted. Final. So the last and the final point in dressing sexy yet modest என்னன்னா கான்ஃபிடென்ஸ் கைஸ். பி கான்ஃபிடென்ட் இன் வாட் எவர் யூ வேர். என்ன மாதிரி ட்ரெஸ்ஸாக வேணா இருக்கலாம், எத்னிக்காக இருக்கலாம், ட்ரெடிஷ்னலாக இருக்கலாம், மாடர்னாக இருக்கலாம், வெஸ்டர்னாக இருக்கலாம், anything for that matter. Okay, if you want to feel sexy and look sexy, then it is a must. You should definitely pair your clothing with confidence guys. And if you are confident, then the sex appeal is undeniable.
தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் எனக்கு வந்து செக்ஸியாகவும் மாடஸ்ட்டாகவும் ட்ரெஸ் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா இந்த 7 ஸ்டெப் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's me Preetha signing off. Bye.